the night the ghost got in. ஸோ இதோட ஆத்தர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் குரோவர் தர்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேம்ஸ் குரோவர் தர்பர். இப்போது ஒரு நைட் இந்த ப்ரோஸ் வச்சு அந்த டைட்டில்லையும் உங்களுக்கு என்ன தெரியுது, ஏதோ ஒரு கோஸ்ட் வந்திருக்கு அந்த நைட்டில், அந்த மாதிரி தானே. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அபவுட் தி ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் குரோவர் தர்பர். இதெல்லாம் உங்களோட நோட்ஸில் எழுதிக்கோங்க என்ன, அவர் எந்த வருஷம் பிறந்தார் அதெல்லாம். ஸோ இதில் எது மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இதுதான்ப்பா. அவரோட அந்த நியூயார்க் மேகசினில் மேகசின் பேர் என்னன்னு கேட்பாங்க, கேட்பர்ட் சீட். அப்புறம் அவர் ஒரு அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டு தான் இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். ஜேம்ஸ் குரோவர் தர்பர் அவரோட டைம் லைன் இதுதான் 1 2 3. இது உங்களோட பாயிண்ட் புக்கில் எழுதணும்னு சொல்லியிருக்கல, அதில் எழுதணும். நெக்ஸ்ட்டு இப்போது கிளாஸ்க்கு போகலாம். ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு. ஃபஸ்ட்டு என்ன ஆகுது பாருங்கள். இமேஜினேஷன் ஆஃப் ஆட் திங்ஸ் ஆல்வேஸ் லீட்ஸ் டு அப்சல்யூட் ஹியூமர். ஆமாம் தானே. இப்போ நம்ம நைட்டில் வீட்டில் யாருமே இல்லைன்னா ஒரு சேரில் ஃபுல்லாக க்ளாத்ஸ் இருக்குது, துணி இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ நைட்டில் எல்லோரும் இருக்கும்போது அது வெறும் துணி தானே இருக்குதுன்னு நினைப்பேன். எல்லோரும் போயிட்ட பிறகு நம்மளே அதை இமேஜின் பண்ணி போல் அந்த துணியை ஏதோ ஒரு யாரோ இருக்காங்க அப்படின்னு நான்லாம் அப்படி தான் யோசிப்பேன். நீங்கள் எப்படின்னு தெரில. ஸோ அந்த மாதிரி நம்மளே ஆடாக யோசிக்கிறது அது சம்டைம் ஹியூமரஸாக மாறும். ஸோ இந்த லெசன்லேயும் அந்த மாதிரி தான் நரேட்டர் ஒன்று யோசிக்கிறார். ரீட் த லெசன் அண்ட் என்ஜாய் த நரேட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் with his grandfather who creates chaos and laughter with his imaginative stories. அவங்களா இமேஜின் பண்ணி நடக்கிறதா இந்த ஸ்டோரி ஃபுல்லாக. இதில் யார் இருப்பாங்கன்னா ஒரு மதர் இருப்பாங்க கேரக்டர்ஸ், ஒரு அம்மா, அவங்களுக்கு 2 பசங்க, ஹெர்மன்னு ஒரு பையன், அப்புறம் நம்மளோட ஆத்தர். ஓகேங்களா. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே தான் இது நடக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே என்னமோ நடக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். The ghost that got in. இது யார் சொல்றாங்க அப்படின்னா நரேட்டர். யார் இதை நரேட் பண்றது, யாரு? வெரி குட், ஆத்தர் தான், ஜேம்ஸ் தான் இதை நரேட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா த நைட், ஒரு நைட்டு பா. அந்த நைட் எப்போ தெரியுமா? இன்னைக்கு என்ன டேட்டு? 17 ஜூன் 26ல. ஆனால் ஒரு நைட் இந்த ஸ்டோரி எப்போ நடக்குதுன்னா the ghost that got into our house, அவங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சான் on the night of November 17. எந்த வருஷம்னா 1915ல வருது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 1915. இப்போ 17க்கு முன்னாடி ஆக்சுவலாக 16 தான் வரும், ஆனால் 15ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1915 அன்னைக்கு நவம்பர் 17ல இது நடக்குது. இப்போது raised such a ஹூலா பலு அப்படின்றாங்க. ஹூலா பலுனா ஒரே கலவரமாக இருக்குது, ஒரே நாய்ஸியாக, ஒரே கலவரமாக இருக்குது அந்த நைட்டு. ஏன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹூலா பலு ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தட் ஐ எம் சாரி ஐ டென்ட் ஜஸ்ட் லெட் இட் கீப் ஆன் வாக்கிங் அண்ட் கோ டு பெட். அப்படின்னா ஒரே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. சரி, அதை அப்படியே விட்டு நான் பாட்டுன்னு போய் தூங்கியிருக்கணும், நான் அது என்னன்னு போய் பார்த்தேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்றாரு. இட்ஸ் அட்வென்ட் காஸ்ட். அட்வென்ட்னா ஏதோ ஒன்று, அரைவிங்னு அர்த்தம். அட்வென்ட்னா அரைவிங். அதோட அரைவிங் என்ன ஆச்சுன்னா காஸ்ட் மை மதர், இவங்க அம்மான்னு சொன்னல, டு த்ரோ அ ஷூ த்ரூ அ விண்டோ. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கலவரத்தில் அவங்க வீட்டில் பெட்டுக்கு அடியில் இருந்த ஒரு ஷூ எடுத்து பக்கத்து வீட்டில் போய் போட்டிருப்பாங்க ஆஃப் தி ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர் அண்ட் எண்டட் அப் வித் மை கிராண்ட் ஃபாதர். இப்போ இவங்க வீட்டில் கிராண்ட் ஃபாதரும் இருக்கார், தாத்தாவும் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஷூட்டே பண்ணிடுறாரு. அந்த அளவு ஒரு பெரிய கலவரம் போல். ஷூட்டிங் அ பேட்ரோல் மேன். ஓகேங்களா, ஒரு போலீஸ் மேனை என்ன பண்ணிடுறாரு, சுட்டுடுறாரு. ஐ எம் சாரி therefore as I have said that I ever paid any attention to the footsteps. இப்போ அந்த நடந்த அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்னால் என்னது, நடந்து போவாங்களே அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ், டக் டக் டக்குன்னு கேட்கும்ல, அதை அட்டென்ஷன் கொடுத்ததுனால தான் இது எல்லாத்துக்குமே காரணம். சொல்லுங்கள் என்னெல்லாம் ஆச்சு இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில், என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்? ஃபஸ்ட்டு அந்த டேட் முக்கியம், நவம்பர் 17, 1915. அதே மாதிரி என்ன நடக்குதுன்னா ஒரே சண்டை சண்டைன்னு இல்லை,
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. இவர் பெட்டில் போய் தூங்காமல் அது என்னன்னு வந்து பார்த்ததுனால என்ன நடக்குது, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஷூ எடுத்து நெக்ஸ்ட் டோரில் போய் அடிக்கிறாங்க. அப்புறமா அவரோட கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாரு, ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இது எல்லாமே நடக்குது. ஸோ இப்போ என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ தான் நம்ம ஒரிஜினலாக ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். தே பிகேன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது வந்து தே பிகேன் அபவுட் 1:15 அப்படின்றாங்க. இப்போ நம்ம டேட் தெரிஞ்சிடுச்சு. எப்போ நைட், எப்பவுமே கோஸ்ட் எப்போ வரும், கோஸ்ட்டு மதியம் வரும், நைட்டு வரும், எது வேணாலும் வரும்ல, அப்படின்னு ஒன்று இல்லை. பட் நம்ம இமேஜினேட்டிவாக பார்க்கலாம். 1:15 இப்போ இன்னைக்கு மார்னிங்னு சொல்கிறாங்கப்பா, இந்த மார்னிங். இப்போது மார்னிங்னாவே என்ன போட்டுப்போம், ஏஎம் போட்டுருவோமா, ஏஎம். சரி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நான் கொஷினில் கேட்கலாம். 1:15 அப்போது 1 போட்டலாம். 1/4 அப்படின்னா 1:15 அர்த்தம். ஸோ குவார்ட்டர், ஓகேவா. 1:15 இந்த மார்னிங்னா அதாவது விடியற் காலில் அந்த நடு ஜாமுன்னு சொல்லுவோம்ல, அப்போது 1:15 AM ஸ்டார்ட் ஆகுது இந்த பிரச்சனை. ரிதமிக், ஒரு மாதிரி ரிதமாக போட்டுட்டு குவிக் கேண்டிசன்ட் வாக்கிங் அரவுண்ட் த டைனிங் ரூம் டேபிள். எங்கே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது, நல்லா லெஃப்ட் நடக்கிற மாதிரி இருக்குது, ரிதம் போட்டுட்டு அது எங்கே போய் நடக்கிறாங்கன்னா அவங்களோட டைனிங் ரூம் டேபிள். அவங்க வீடு ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, இங்கே மேலே தான் அவங்க வந்து இருக்காங்க, கீழே வந்து கிச்சன்லாம் இருக்குது. இதான் கிச்சன்னா, இங்கே வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. அந்த டேபிளில் வந்து யாரோ நடந்து போகிறாங்க. இந்த டைமுக்கு நடந்தால் நம்மள பயந்துருவோம்ல, அந்த மாதிரி தான் ஆத்திரம் பயப்படுறாரு. மை மதர் வாஸ் அஸ்லீப். இவங்க அம்மா வந்து எங்கே இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா மேல் ரூமில். மை மதர் வாஸ் அஸ்லீப் இன் ஒன் ரூம் அப்ஸ்டேர்ஸ். இங்கே இருக்க ஒரு ரூமில் அவங்க மம்மி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. மை பிரதர் ஹெர்மன், இவங்களோட பிரதர், இவருக்கு ஒரு பிரதர் இருக்கார், அவர் பேர் என்னது, ஹெர்மன். அவர் வந்து இன்னொரு ரூம், இங்கே இன்னொரு ரூம் இருக்கு போல, அங்கே வந்து தூங்கிட்டு இருக்காரு. கிராண்ட் ஃபாதர் வாஸ் இந்த அட்டிக்னா வந்து டாப் மோஸ்ட் ரூம், மேலே இருக்கிற ரூம், டாப் மோஸ்ட் ரூமை தான் அட்டிக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த ஓல்டு வால்நட் பெட், அவரோட பெட் என்னன்னு சொல்றாங்கன்னா வால்நட் பெட்ன்றாங்க. அந்த பெட்ல அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு அவங்க தாத்தா. which as you will remember once fell on my father. அந்த வால்நட் பெட் தான் அவங்க அப்பா மேலே விழுந்திருக்கு போல, அதை சொல்றாங்க. I had just stepped out of the bathtub. இதெல்லாம் நடக்குதுப்பா. இப்போ சொல்லுங்க, அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, மதர் இருக்காங்க, அவங்க மேலே ஒரு ரூமில் தூங்குறாங்க. அப்புறம் பிரதர் ஹெர்மன் இருக்காரு, அவர் இன்னொரு ரூமில் தூங்குறாரு. கிராண்ட் ஃபாதர் அட்டிக்கில் தூங்குறாரு. சரியா, அப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குளிக்கிறாரு. நைட்டில் வந்து இவர் குளிச்சுட்டு பாத் டப்பில் வெளியே வந்துட்டு டவல் எடுத்துட்டு வைப் பண்ணிட்டு இருக்காரு. பாத் டப்லேருந்து வெளியே வந்துட்டு பிஸிலி ரப்பிங் மை செல்ஃப், துடைப்பாங்கல்ல குளிச்சுட்டு அது பண்ணிட்டு இருக்காரு வித் அ டவல். வென் ஐ ஹர்ட் த ஸ்டெப்ஸ், அப்போது ஸ்டெப்ஸ் டங்குன்னு அந்த ரிதமிக் சவுண்ட் கேட்கும் போது இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சவுண்ட் எங்கே கேட்குது, ஃபுட் ஸ்டெப்ஸு. அந்த ஃபுட் ஸ்டெப் யாரோ நடக்கிற மாதிரி எங்கே கேட்குது, டைனிங் ரூம் டேபிள். இங்கே படித்தோம்ல, டைனிங் ரூம் டேபிளில் தான் யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது. தே வேர் த ஸ்டெப்ஸ் ஆஃப் அ மேன். இப்போ இவன் வந்து குளிச்சுட்டு இப்படி தொட்டிகிட்டே இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு பார்க்கணும். அந்த ஸ்டெப்ஸ் யாரு மாதிரி இருக்குன்னா ஒரு மேன் வாக்கிங் ரேப்பிட்லி, கடன்னு ஓடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு. அரவுண்ட் த டைனிங் ரூம் டேபிளில் ஒரே சத்தம். த லைட் ஃப்ரம் த பாத்ரூம் ஷோன் டவுன் த பேக் ஸ்டெப்ஸ் விச் ட்ராப் டைரக்ட்லி இன் டு த டைனிங் ரூம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நிழல் தெரியுதுன்றாங்க, யாரோட ஷேடோ எனக்கு இந்த லைட்னால தெரியுது அப்படின்றாங்க. இன் டு த டைனிங் ரூம் ஐ குட் சி த ஃபெயிண்ட் ஷைன் ஆஃப் பிளேட்ஸ் ஆன் த பிளேட் ட்ரெயில். I couldn't see the table. The steps kept going round and round the table. அப்போ இதான் வந்து டைனிங் டேபிள் அப்படின்னா இப்படி தானே இருக்கும் டைனிங் டேபிள். இதை சுற்றி யாரோ ஓடிட்டே இருக்க மாதிரி கடன் ரவுண்டாக போயிட்டு இருக்க மாதிரி அவருக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்குது. எந்த மாதிரினா அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ப்ராட் க்ரீக்டு அப்படின்னா இப்போது மார்ச் பாஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க, லெஃப்ட் ரைட், அதாவது ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் நடக்கிறது தான். அதே மாதிரி தான் இவர் டங்குன்னு யாரோ நடக்கிறாங்க, யாருன்னு தான் தெரியல. வென் இட் வாஸ் ட்ராட் அப்பான்,
ஐ சப்போஸ் அட் ஃபர்ஸ்ட் இவர் என்ன நினைப்பாருன்னா யாரோ வந்திருக்காங்க நைட்டு 1:15 ஆகுது காலையில் யாரோ வந்திருக்காங்க ஒருவேளை நம்ம அப்பாவா இருக்கும் இவங்க அப்பாவே இதுவரையும் நம்ம பார்க்கல. அதே மாதிரி இவருக்கு இன்னொரு பிரதரும் இருக்கு 2 பிரதர்ஸ் போல ஒரு பிரதர் இங்கே ஹெர்மன் ஆல்ரெடி மேலே தூங்கிட்டு இருக்கான் இவங்க அப்பாவா இருக்கும்னு தான் அவன் நினைப்பான் இல்லைன்னா என்னோட பிரதர் இவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னா அவரோட பிரதர் பேர் வந்து ராய்ன்றாங்க who had gone to Indianapolis. ஸோ இவங்க எங்கே போயிருக்காங்கன்னா இண்டியானோபோலிஸ் பட் were expected home at any time. இவங்க 2 பேரும் வீட்டில் கிடையாது அவங்க இண்டியானோபோலிஸ் போயிருக்காங்க ஆனால் அவங்க எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம் ஆனால் அவங்க டைம் எப்போ வருவாங்கன்னு தெரியாது ஒருவேளை அவங்க தான் கீழே நடந்துட்டு இருக்காங்க போல சுற்றி வந்துட்டு இருக்காங்கன்னு யார் நினைக்கிறா நம்ம ஆத்தர் வந்து நினைக்கிறாரு. அப்புறம் ஐ சஸ்பெக்டட் நெக்ஸ்ட் தட் இட் வாஸ் அ பக்லர் அப்படின்றாங்க. அப்போ இவர் வந்து யாரெல்லாம் அசியூம் பண்ணாங்கன்னு கேட்பாங்க ஒன்று அவங்க அப்பா இல்லை அவங்க பிரதர் ராய்ன்னு நினைக்கிறாரு இன்னொன்று வந்து பக்லர். நெக்ஸ்ட் என்ன யோசிக்கிறாருன்னா ஒருவேளை பக்லரா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. பக்லர்னா யாருன்னா திருடுறவங்க தீவ்ஸ் அவங்களதான் பக்லர்னு சொல்லுவாங்க. இட் டிட் நாட் என்டர் மை மைண்ட் அன்டில் லேட்டர் இட் வாஸ் அ கோஸ்ட். அப்புறமா தான் அவர் யோசிக்கிறாரு ஒருவேளை கோஸ்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஃபர்ஸ்ட் அவங்க ஃபாதர் இல்லைன்னா ராய் அவங்க தம்பி இன்னொருத்தர் வந்து பக்லரு இன்னொருத்தர் வந்து கோஸ்ட்ன்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் ஆஃப்டர் த வாக்கிங் ஹேட் கான். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த டைனிங் டேபிள் சுற்றி அவர் யாரும் நடக்கிறாங்கன்னுல அந்த நடந்தது வந்து அந்த சவுண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து முடிஞ்ச பிறகு கான் ஆன் பெர்ஹாப்ஸ் 3 minutes. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எவ்வளோ நிமிஷம் கழிச்சு அது சத்தம் வராமல் இருந்ததுன்னு கேட்பாங்க 3 minutes கழிச்சு ஐ டிப் டோட் இன்டு ஹெர்மன்ஸ் ரூம். இவர் பயந்துட்டு டிப் டோட்னா என்னன்னா இப்படி நிற்பாங்கல்ல இந்த டோல நிற்பாங்களா அப்படியே பயந்துட்டே அவன் ரூமுக்கு வரான் ஹெர்மன் ரூமுக்கு வந்து டே எழுந்துரு இங்கே வெளில வா கீழே யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் அப்படி தானே பண்ணுவோம் கீழே யாருன்னா வீட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா வா நம்ம சிப்ளிங்ஸை கூப்பிடுவோம் அந்த மாதிரி இவரும் பண்ணுறாரு அப்படின்னு கூப்பிடுறாரு. ஐ இஸ்ட் இன் த டார்க் ஷேக்கிங் ஹிம் எழுப்புறாரு ஷேக்கிங் ஹிம் அப் he said in the low hopeless tone. ஹோப்லெஸ் டோன்ல ஹோப்லெஸ்னா என்னது நம்பிக்கையே இல்லாத ஒரு இடத்துல எழுந்துடுறான்னு கூப்பிடுறாரு. ஆஃப் அ டெஸ்பாண்டன்ட் பீகல். டெஸ்பாண்டன்ட் அப்படின்னா என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் தான் டெஸ்பாண்டன்ட்னாலும் ஹோப்லெஸ்ன்னு எழுதிக்கோங்க ஹோப்லெஸ் அதுதான் டெஸ்பாண்டன்ட். பீகல் அப்படின்னா வந்து ஒரு டாகோட ப்ரீடு தான் வந்து பீகல். அதாவது ப்ரௌன் கலர்ல இயர்ஸ்லாம் இருக்கும் ஒயிட்டா இருக்கும் ப்ரௌன் கலர்ல பேட்சாக இருக்கும் அதுதான் பீகல்னு. இப்போ நம்ம எப்படி ஜெர்மன் ஷெப்பர்டு ஹஸ்கி அதெல்லாம் சொல்றோம் அந்த மாதிரி பீகல்ன்றது ஒரு டாக் ப்ரீட். அந்த மாதிரி இதுதான் வந்து அந்த மாதிரி சைலண்டா சொல்லும் போல பார்க் பண்ண போல அந்த மாதிரி ஒரு ஹோப்லெஸ் டோன்ல இவர் கூப்பிடுறாரு. யாரை போய் கூப்பிடுறாரு அவங்க பிரதர் ஹெர்மனை கூப்பிடுறாரு. ஆனால் அவங்க பிரதர் இருக்கார்ல ஹெர்மன் அவன் வந்து ரொம்ப பயந்தாங்கொல்லி போல எம்மா யாருன்னா நைட்டில் நம்மளை வந்து எழுப்பிடுவாங்களா எதனா நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடுமான்னு பயப்படுறவர். ஆல்வேஸ் இந்த ஹீன்றது யாருன்னா ஹெர்மன் என்ன நினைக்கிறாருன்னா ஏதோ ஹாஃப் சஸ்பெக்டட் தட் சம்திங் வுட் கெட் டு ஏதோ வந்து நம்மளை பிடிச்சிக்கும் இந்த நைட். ஐ டோல்ட் ஹிம் ஹூ ஐ வாஸ். அவனை எழுப்பிட்டு டே நான் தான்டா அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்றா. தேர் சம்திங் டவுன் ஸ்டேர்ஸ் ஏதோ கீழே இருக்கு வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் கூப்பிட்டு போறான். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐ செட் இவர் என்ன சொல்றாருன்னா he got up and followed me. இந்த he யாரு இப்போ யார் எழுந்துச்சு யாரை ஃபாலோ பண்றா ஹெர்மன் எழுந்து அவங்க கூப்பிடுறாங்கல்ல ஆத்தர் அவங்கள ஃபாலோ பண்றாங்க டு த ஹெட் ஆஃப் த பேக் ஸ்டேர்ஸ். ஸோ பின்னாடி அந்த ஸ்டேர்ஸ் இப்படி ஏறுதுன்னா மேலே போகிறதுக்கு இந்த பேக் ஆஃப் தி ஸ்டேர்ஸில் நின்று பார்க்குறாங்க எட்டி பார்க்குறாங்க கீழே ஏன்னா கீழே தானே டைனிங் ரூம் டேபிள் இருக்குது. த ஸ்டெப்ஸ் ஹேட் சீஸ்டு அந்த ஸ்டெப்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கு. ஹெர்மன் லுக்ட் அட் மீ இன் சம் அலாம். ஹெர்மன் வந்து பார்க்குறான் என்னமோ ஆயிடுச்சு. ஐ ஹேட் ஒன்லி த பாத் டவல் அரவுண்ட் மை வெய்ஸ்ட். இப்போது அந்த கீழே யாரோ ஓடிட்டு இருக்கும் போது நம்ம ஆத்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு குளிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தார் டவலில் தோட்டிட்டு இருந்தார்ல. அப்போது அந்த பயத்தில் என்ன பண்ணார்னா எந்த டவலில் இது பண்ணாரோ அதே தான் கட்டிட்டு இருக்கார் வேஸ்ட் அப்படி கட்டிட்டு வெளில வந்துட்டு இருக்கார். ஹி வாண்டட் டு கோ பேக் டு பெட். ஐ கிரிப்ட் திஸ் ஆர்ம்.
ஹெர்மனுக்கு வந்து ஒரு மாதிரி பயம் வந்துச்சு, இல்லைடா நம்ம பெட்டுக்கு வா போயிடலான்னொடனே இரு யாரோ இருக்காங்க பாருன்னு வெயிட் பண்ணுறான். There is something down there. ஏதோ ஒன்று கீழே இருக்கு. I said. Instantly the steps began again. மறுபடியும் என்ன ஆச்சுன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு சத்தமே இல்லைன்னு பார்த்தோம்ல, மறுபடியும் அந்த ஸ்டெப்ஸ் வந்துடுச்சு. Began again. Circled the dining room table. இப்படி வந்துட்டே இருக்கு. Circled the dining room table like a man. எந்த மாதிரினா ரஷ்ஷிங் அண்ட் ஸ்டார்டட் அப் தி ஸ்டேர்கேஸ் டுவர்ட்ஸ் அஸ். இப்போ டைனிங் டேபிளில் சுற்றிட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த படி வழியாக மேலே ஏறி வராங்க, அதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சைடு சுற்றிட்டு இருந்தவங்க ரன்னிங் அண்ட் ஸ்டார்டட் அப் த ஸ்டேர்ஸ் டுவர்ட்ஸ் அஸ், ஸ்டேர்கேஸ் நோக்கி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஹெவிலி 2 at a time த லைட் ஸ்டில் ஷோன் பேல்லி டவுன் ஸ்டேர்ஸ். ஸோ இங்கே ஒரு லைட் இருக்குது போலப்பா, அந்த லைட்டை வச்சு தான் இந்த கீழே இருக்க டைனிங் டேபிளை பார்க்குறாங்க. We saw nothing coming. ஆனால் எதுவுமே வர மாதிரி தெரியல. We only heard the steps. வெறும் சத்தம் மட்டும் கேட்குது, ஆள் யாருன்னு தெரியல. ஹெர்மன் இது யாரோ மேலே வராங்கன்னு சொன்னோன்னா அவள் தான். ஹெர்மன் ஆல்ரெடி ஒரு பயம், உடனே அவன் வீட்டுக்கு அவனோட ரூம் போயிட்டு டமால்னு நம்ம சாத்துவோம்ல கதவை, அந்த மாதிரி ஸ்லாம் பண்ணுறான். ஸ்லாம்டு அப்படின்னா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஷட் பண்ணுறது தான் வந்து என்னது ஸ்லாம்டுன்னு அர்த்தம். வித் ஃபோர்ஸ் the door, slammed the door. I slammed shut the door at the stair top and held my knee against it. இப்போ யாருன்னா நம்மள வந்து டோர் திறக்காம இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிஸ்ட் பண்ணி இப்படி கால்லாம் இப்படி வச்சு பண்ணுவோம்ல, அதுதான் சொல்றாங்க. இந்த மாதிரி பண்ணாங்களாம். against it. After a long minute I slowly opened it again. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்லோவா ஓபன் பண்றாங்க. There was nothing there. There was no sound. ஒரு சத்தமும் இல்லை. அவ்வளோதான். அவ்வளோ நேரம் கேட்டு அந்த டைனிங் டேபிள் அதோட முடிஞ்சிடுச்சு. none of us ever heard the ghost again. அவ்வளோதான். இதோட அந்த மேலே வந்தது இல்லை ஸ்டெப்ஸு சவுண்ட், அதோட அதுக்கப்புறமா எந்த இதுவும் கேட்கல. ஆனால் இவங்களுக்கு அதுக்கு அடுத்து தூக்கமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு உட்காந்து யோசிப்பாங்க. ஸோ இதுதான்ப்பா கீழே இது டைனிங் டேபிள் தெரியுதுங்களா, இந்த டேபிளை சுற்றி தான் யாரோ வராங்க. இதுதான் அந்த ஸ்டேர் கேஸ். இதுதான் வந்து இது ஹெர்மன் என்னாச்சு, ஒருத்தர் வந்து ஹெர்மன்னு, ஒருத்தர் வந்து ஆத்தர். நெக்ஸ்ட் யார் வருவாங்க அப்படின்னா அம்மா, மதர் கேரக்டர் இப்போ வருவாங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்க. நைட்டில் நம்மளாம் என்ன பண்ணுவோம், மேகி செய்யும் போது அப்போ தான் எதனா கீழே விழும், டம்ளர் வந்து கீழே விழுஞ்சோட என்னம்மா சத்தம் அப்படின்னு நம்ம அம்மாலாம் வருவாங்களே, அதே மாதிரி தான் இவங்க அம்மாவும் வராங்க. எதனால அவங்க எழுப்புறாங்க பாருங்க. இந்த ரூமில் தான் யார் இருக்கா, மதர். இந்த ரூமில் தான் வந்து அந்த ஹெர்மன் இருக்கான். ஹெர்மன் என்ன பண்ணுறான், பயத்தில் டோரை ஸ்லாம் பண்ணான்னு பார்த்தோம்ல, ஸோ அந்த டக்குன்னு மூடினது தான் பயந்துட்டாங்க இவங்க மம்மி. த ஸ்லாமிங் ஆஃப் த டோர்ஸ் ஆர் அரவுஸ்டு மதர். டக்குன்னு மூடினதுல இவங்க எழுந்துட்டாங்க. ஷி பியர்ட் அவுட் ஆஃப் அ ரூம். வெளியே வந்து ரெண்டு பேரும் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கத்துறாங்க. வாட் ஆன் எர்த் ஆர் யூ பாய்ஸ் டூயிங், என்ன பண்ணுறீங்க, என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஷி டிமாண்டட், கத்தி கேட்குறாங்க. ஹெர்மன் வென்ச்சர்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ரூம். வென்ச்சர்ட் அப்படின்னா வந்து எங்க பாது, ஹெர்மன் வென்ச்சர்ட் அப்படின்னா வந்து ஒரு டேஞ்சரஸான திங் பண்றது பேர் தான் வென்ச்சர்டுன்னு அர்த்தம். அவுட் ஆஃப் ஹிஸ் ரூம். நத்திங் ஹி செட் கிரஃப்லி. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் படுங்க அந்த மாதிரி சொல்கிறோம். பட் ஹி வாஸ் இன் கலர் அ லைட் கிரீன். ஸோ அவர் வந்து ஒரு லைட் கிரீன் கலரில் இருக்காரு. வாட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் அரவுண்ட் டவுன் ஸ்டேர்ஸ். அப்போ இவங்க அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே வந்து யார் கீழே டைனிங் டேபிள் ரூமில் நீங்கள் 2 பேரும் ஏன் ஓடிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு யாரோ டவுன் ஸ்டேர்ஸில் இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த 2 பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது இல்லை, செட் மதர். ஸோ அப்போ இவங்க யோசிக்கிறாங்க. ஸோ ஷீ ஹர்ட் த ஸ்டெப்ஸ் டூ. இப்போ இவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கு. வி ஜஸ்ட் லுக்ட் அட் ஹர். அப்புறம் எல்லாரும் சுற்றி பார்த்துக்கிட்டு, அம்மா நம்ம வீட்டுக்கு பக்லர்ஸ் வந்துட்டாங்க, பக்லர்ஸ், ஷீ ஷவுட்டட். பக்லர்ஸ் தீஃப் வந்துட்டாங்க, போலீஸை கூப்பிடுன்னு கத்திட்டு இருக்காங்க. இன்ட்யூட்டிவ்லி உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஐ ட்ரை டு குவைட்டன் ஹர் பை ஸ்டார்டிங் லைட் டவுன் ஸ்டேர்ஸ். உடனே என்ன பண்ணாங்க, கம்முன்னு இருமா, கீழே பக்லர்ஸ் இருக்காங்களோ கோஸ்டோ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. இப்போ கம் ஆன் ஹெர்மன், ஐ செட் ஐ வில் ஸ்டே வித் மதர். இப்போ ஹெர்மன் வந்து இவன் கூட வரல, ஆத்தர் கூட இல்லை, நான் அம்மா கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹி செட் ஷீ இஸ் ஆல் எக்ஸைட்டட். எக்ஸைட்டட் அப்படின்னா வந்து சந்தோஷமா எக்ஸைட்டட்ல, இங்க வந்து ஒரு மாதிரி எமோஷனலா இருப்பாங்கல்ல, எமோஷனலி எக்ஸைட்டட், அதை தான் சொல்றாங்க.
I stepped back onto the landing. Don't either of you go a step, said mother. இப்போ இவங்க வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும். ஆனால் ஃபோன் எங்கே இருக்குன்னா கீழே டவுன் ஸ்டேர்ஸ் டைனிங் டேபிள் பக்கத்தில் தான் ஃபோன் இருக்கும். ஆனால் இவங்க அம்மா வந்து யாரும் கீழே போக வேண்டாம், ஏன்னா அவங்க பயப்படுறாங்க. அதான் we will call the police since the phone was downstairs. அப்போ ஃபோன் எங்கே இருக்குது? downstairs, கீழே இருக்குது. I didn't see how we are going to call the police or I want the police. அதாவது என்ன சொல்றாருன்னா ஆத்தருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. ஆத்தருக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா கீழே இருக்கிறது வந்து பக்லர்ஸ் கிடையாது, தீவ்ஸ் கிடையாது, அது என்னதான் கோஸ்ட். அதனால போலீஸ்லாம் எதுக்கு மம்மி கூப்பிடுறாங்க, போலீஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வந்து போலீஸ் கூப்பிடணும்னு விருப்பம் இல்லை. பட் மதர் மேட் ஒன் ஆஃப் ஹர் குயிக் இன்கம்பேரபிள் டெசிஷன்ஸ். ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம கூட எதனா டக்குன்னு ஒரு யோசிப்போம்ல, அந்த மாதிரி அவங்க மம்மி வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இங்கே தான் அவங்க பெட்டு கீழே ஒரு ஷூ இருக்கும். இப்போ கீழே போய் ஃபோன் எடுக்க முடியாது, அப்போ பக்கத்தில் யாருனா கூப்பிடணும்ல, அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்ப் வரும். இப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஷூ எடுத்து, அவங்க விண்டோ இருக்கும், ஸோ அந்த விண்டோவை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு தூக்கி இப்படி அடிக்கிறாங்க. பார்த்தா பக்கத்து அட்ஜசண்ட்டாக இருக்கும்ல ஒரு வீடு, அந்த வீட்டோட விண்டோவில் போய் படுது. பட்ட உடனே அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. அதுதான் இந்த ஸ்டான்ஸால இருக்கும். She flung upon a window of her bedroom which faced the bedroom windows of the house of a neighbor. ஸோ இது அவங்க வீடுனா இது பக்கத்து வீடு நெய்பர். அந்த இருக்க வீட்டில் என்ன எடுக்கிறாரு, எடுத்து என்ன போடுறாரு, ஷூ எடுத்து போடுறாங்க. picked up a shoe and vamped it through a pane of glass across the narrow space that separated two houses. vamped itனா ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து தூக்கி போடுறது. என்ன டைம் அப்போ நைட்டு 1:15 பார்த்தோமா, ஒரு 2 o'clock அந்த மாதிரி டைமில் இருக்கும். glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bordwell. ஸோ இந்த வீட்டில் இவங்கெல்லாம் இருக்காங்க, ஹெர்மன் இருக்கான், ஆத்தர் இருக்காரு, மதர் இருக்காங்க. இந்த வீட்டில் யார், நெய்பர் யார் இருக்காங்கன்னா ஒரு என்கிரேவர். என்கிரேவர் என்னன்னா கார்வ் பண்ணுறவங்கப்பா. இப்போ டிசைன்லாம் போடுவாங்கள்ல, டிசைனில் எம்பர்ட் பண்ணுறது, கார்விங் பண்ணுறது தான் வந்து என்கிரேவர்னு அர்த்தம். அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு, அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். அந்த என்கிரேவர் தான் அங்கே இருக்கார், ஒரு கிராஃப்ட் மேன் மாதிரி வச்சுக்கோங்க, நேம்டு பார்ட்வெல். அவரோட பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது, பார்ட்வெல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். அந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னா பார்ட்வெல்லும் மிஸ்ஸஸ் பார்ட்வெல் அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க. Bordwell had been for some years in rather a bad way and was subjected to mild attacks. ஸோ இந்த பார்ட்வெல்னு பார்த்தோம்ல, அவர் வந்து அவருமே கொஞ்சம் பயந்த நேச்சர் போல். எதனா நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடுமா, இல்லை யாருன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தீஃப் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவான்ற ஒரு பயத்தோடே இருக்கிறவர். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வி நியூ ஆர் லிவ்ட் நியர் ஹேட் சம் கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ். இவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அட்டாக் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட், இட் வாஸ் நவ் அபவுட் 2 o'clock. இப்போ 45 மினிட்ஸாக இது நடந்துட்டு இருக்கு. இவங்க வந்து இவன் ஃபஸ்ட்டு எதுக்கு 1 மணிக்கு போய் குளிச்சான்னு எனக்கு தெரியல நம்மளோட ஆத்தர். ஓகேவா, இட் வாஸ் நவ் அபவுட் 2 o'clock in a moonless night. clouds hung black and low. என்ன டைம் இப்போ, 2 o'clock in the morning. ஓகேவா, மூன்லெஸ் நைட்டுன்னு சொல்றாங்க. பார்ட்வெல் யார், இந்த பார்ட்வெல் நெய்பர், பக்கத்தில் இருப்பார்ல, வாஸ் அட் த விண்டோ. இவர் விண்டோவை பார்த்து ஒரு நிமிஷம் ஷவுட்டிங் ஃப்ராத்திங். யாருன்னா நைட்டில் நம்ம வீட்டில் ஒரு ஸ்லிப்பரை தூக்கி அடிச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும், கோவம் வரும்ல, அதுதான் இவருக்கும் வருது. ஃப்ராத்திங் அ லிட்டில், ஃப்ராத்திங்னா ஆங்கர்னு அர்த்தம். ஃப்ராத்திங் அ லிட்டில், ஷேக்கிங் இஸ் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. வி வில் செல் தி ஹவுஸ் அண்ட் கோ பேக் டு பியோரியா அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. பா நம்ம இந்த வீடை காலி பண்ணிட்டு வேற பியோரியான்ற ஒரு இடத்துக்கு போயிடலாம்ப்பான்னு பார்ட்வெல் சொன்னாரா மிஸ்ஸஸ் பார்ட்வெல் சொன்னாங்களான்னு கேட்பாங்க. அவங்க ஒய்ஃப் தான் சொல்லியிருப்பாங்க. We could hear Mrs. Bordwell saying, "It was some time before mother got through
to Bordwell. Burglars. ஸோ இங்கேருந்து கட்டுறாங்க. அவங்க டென்ஷனாக அவங்க சொல்லும் போது பக்லர்ஸ் வந்துட்டாங்க, வாங்க கொஞ்சம் சீக்கிரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு இங்கேருந்து அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. Burglars in the house. Herman and I hadn't dared to tell her that it was not burglars but ghost. ஆனால் இவனுக்கும் இந்த ஹெர்மனுக்கும் தெரியும் இது பக்லர்ஸ் இல்லை கோஸ்ட் தான். ஆனால் அது அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க பயப்படுறாங்க, தயங்குறாங்க. For she was even more afraid of ghost. கோஸ்ட்னு மட்டும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டோன்னா இன்னும் பயந்துருவாங்க அவங்க அம்மா. அதனால தான் சொல்லாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. Bordwell at first thought that she meant there were burglars in his house. ஸோ இங்கே வந்து பக்லர்ஸ்னு கத்த உடனே பார்டுவெல் என்ன நினச்சிக்கிறாருன்னா, ஐயோ நம்ம வீட்டில் தான் ஏதோ பக்லர்ஸ் வந்துட்டாங்க, தீவ்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை தேடிட்டு இருக்காங்க. பட் ஃபைனலி he quieted down and called the police. இப்போ பார்டுவெல் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி for us over our extension phone by his bed. ஸோ அங்கே இருக்க ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபோன் வச்சு பண்ணி போலீஸை வரவழைக்கிறாங்க. இதில் எனக்கு இந்த ஃபஸ்ட் டைம் நான் படிக்கும் போது ஒரு சின்ன, அதாவது பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ அவ்வளோ போலீஸ் வருவாங்க. 1/2 dozen ஆஃப் போலீஸ் வந்து இறங்குறாங்க. 1/2 dozen என்ன, 1 dozen என்ன 12, அப்போ 1/2 dozen ஒரு 6 போலீஸு. மோட்டார் சைக்கிளில் வருவாங்களாம், ஒரு செடனில் வராங்க. இவ்வளோ பேர் எதுக்குடா இது சின்ன விஷயத்துக்கு வரீங்கன்னு இருந்துச்சு எனக்கு. After he had disappeared from the window, mother suddenly made us to throw another shoe. ஓகே, இப்போ இவங்க ஷூவை தூக்கி போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சுது. அந்த பார்டுவெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அப்படியாம்மா சரி இரு நான் போலீஸை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட இன்னொரு ஷூ இருந்ததுல, ஒரு ஷூ தூக்கி அடிச்சிட்டாங்க. இன்னொரு ஷூ இதை எடுத்துட்டு இருறா எனக்கு ஜாலியாக இருக்குது இப்படி அடிக்கிறது, எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குன்னு அதை எடுத்து அடிக்க போனாங்க. ஆனால் அதை வந்து அவன் தடுத்துருவான் ஆத்தர் வந்து. அதான் இங்கே சொல்கிறாங்க. disappeared. Mother suddenly made us to throw another shoe. இன்னொரு ஷூ எடுத்து போடணும்னு வராங்க. Not because there was further need. அதுக்கு ஒரு நீடுன்னு இல்லை, இன்னொரு ஷூ எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. பட் as she later explained, because the thrill of heaving a shoe. அப்போ ஷூவை தூக்கி அங்கே அப்படியே வேம் பண்ணி போடும்போது ஒரு த்ரில்லு வருதான் அவங்களுக்கு. அந்த த்ரில்லுக்காக அவங்க போடணும்னு நினச்சேன் அப்படின்னாங்க. விண்டோ கிளாஸ் had enormously taken her fancy. I prevented her. அதை வந்து நான் ப்ரிவெண்ட் பண்ணேன் அப்படின்றார். நெக்ஸ்ட், the police were on hand in a commendably short time. போலீஸ் வந்து ஒரு சின்ன நேரத்திலே கொஞ்ச நேரத்திலே வந்துட்டாங்களாம். ஃபோர்ட் செடன், இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எதுலலாம் வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஃபோர்ட் செடன் அதில் வராங்க. ஃபுல் ஆஃப் தெம், நிறைய பேர் இருக்காங்க. 2 on motorcycles, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தானே இருக்குது. 2 on motorcycle. அப்புறம் ஒரு பேட்ரல் வேகன், ஒரு பெரிய வெஹிக்கிள் மாதிரி இருக்கும்ல, பேட்ரல் வேகன் வித் அபவுட் 8 பேர் இருக்காங்களாம் in it and a few reporters. இதுக்கு எதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் வரணும், ஆனால் ரிப்போர்ட்டர்ஸும் வராங்க. ஓகே, சொல்லுங்க யார் யாரெல்லாம்? ஒரு ஃபோர்ட் செடனு, அப்புறமா ஒரு மோட்டார் சைக்கிளில் வராங்க, அப்புறமா ஒரு பேட்ரல் வேகனு, அப்புறம் 8 பேர் வராங்களா, அதோட சேர்ந்து சில ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வராங்க. எப்போ 2 மணி நைட்டில். தே பிகின் பேங்கிங் அட் அவர் ஃப்ரண்ட் டோர். பேங்கிங்னு என்னது, டங்கு சத்தமாக தட்டுறது, டம் 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 தட்டுறது. ஃப்ளாஷ் லைட்ஸ் உடனே அவங்க வச்சுருப்பாங்கள்ல ஃப்ளாஷ் லைட்ஸு, இப்படி வச்சுட்டு, இப்போ ஃப்ளாஷ் லைட்ஸ் வச்சுட்டு, இப்போது இங்கே பாருங்கள், தே பிகின் பேங்கிங் அட் த ஸ்டோர். ஃப்ளாஷ் லைட்ஸ் ஷார்ட் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் க்ளீம் அப் அண்ட் டவுன் த வால்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வச்சுட்டு, ஓ இப்படி இப்படி இங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது, அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி க்ளீம் பண்ணுறாங்க. அது பேர் தான் வந்து என்னது, க்ளீம்னு அர்த்தம். க்ளீம் அப் அண்ட் டவுன் த வால்ஸ் அக்ராஸ் த யார்ட், டவுன் த வாக் பிட்வீன் அவர் ஹவுஸ் அண்ட் போர்ட்வெல்ஸ். ஓப்பன் அப், இவங்க வந்து கத்துறாங்க. ஓப்பன் அப்னா என்ன, திறங்கப்பா கதவை அப்படின்றாங்க. கிரைட் அ ஹார்ஸ் வாய்ஸ். ஹார்ஸ் அப்படின்னா, ஹார்ஸ் வாய்ஸ்னா ரஃப்னு அர்த்தம். இந்த ஓப்பன் அப்படின்னு கத்துறாங்க. ஒரு ஜென்ஸ் வந்து ரஃபாக பேசுறது தான் ஹார்ஸ் வாய்ஸ். வி ஆர் மென் ஃப்ரம் ஹெட் குவார்ட்டர்ஸ். நாங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கோம். ஐ வாண்டட் டு கோ டவுன் அண்ட் லெட் தெம் இன். இது யார் சொல்கிறா, ஆத்தர் சொல்கிறாரு. எனக்கு போயிட்டு கதவு திறந்து அவங்களுக்கு கொண்டு உள்ளே வரணும்னு இருக்கு. சின்ஸ் தேர் they were, the mother wouldn't hear of it. You haven't a stitch on, she pointed out. இவங்க மம்மி என்ன சொல்கிறாங்கன்னா, இவனை கீழே விடலை. ஏன்னா நம்ம ஆத்தர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருப்பா, 1:15 AM குளிச்சுட்டு இருந்தார். அப்புறம் அவர் என்ன ட்ரெஸ் போட்டாரா,
டவல் மட்டும் தானே கட்டிட்டு இருந்தாரு, அதுதான் சொல்றாங்க. யூ ஹேவன்ட் அ ஸ்டிச் ஆன் அப்படின்னா நீ ட்ரெஸ்ஸே போடலையே, நீ எதுக்குடா கீழே போற, அதுதான் இதுக்கு அர்த்தம். யூ ஹேவன்ட் அ ஸ்டிச் ஆன், யூ வுட் கேட்ச் யுவர் டெத். ஓகேவா? அதனால ஐ wound the towel around me again. மறுபடியும் அவன் வந்து அந்த டவலே கட்டிட்டு நிற்கிறான். You would catch your death. Okay. Finally, the cops put their shoulders to the big heavy front door. இப்போ ஒரு வீட்டில் யாரோ கதவு மூடிட்டாங்க, இல்லைனா உள்ள ஒரு பாப்பா இருக்கு, யாரும் திறக்கிறதுக்கு இல்லைன்னா எப்படி கதவு திறப்பாங்க? அதை எப்படி உடைப்பாங்க? இப்படி இப்படி ஷோல்டர் இப்படி வச்சு ஒரு அப்படியே ஓடி வந்து இப்படின்னு வாங்கல, அதுதான் இங்க மென்ஷன் பண்றாங்க. ஷோல்டரை வச்சு put their shoulders, see put their shoulders to our big heavy front door with its thick beveled glass. beveled glass அப்படின்னா வந்து இந்த ஷார்ப் அந்த எட்ஜஸ் அதான்ப்பா சொல்றாங்க, கிளாஸோட எட்ஜஸ், and broke it, அது வந்து உடைச்சிட்டு I could hear a rending of wood. wood வந்து உடையிற சத்தம், பிரேக் ஆகிற சத்தம் அதெல்லாம் கேக்குது. ரெண்டிங்னா பிரேக்கிங் இல்ல டியரிங், பிரேக்கிங் இல்ல டேர் ஆகிறது, இதுதான் வந்து ரெண்டிங் ஆஃப் wood. and a splash of glass on the floor of the hall. ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் அப்படியே செதறி அந்த ஹாலில் வந்து விழுதான். Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room. ஸோ இப்போ அவங்க உள்ளே வந்துட்டு அங்கங்கே அதான் அவ்வளோ பேர் வந்திருக்காங்களா, அங்கங்கே போய் யார் இருக்கான்னு டைனிங் டேபிளில் தேடிட்டு இருக்காங்க. Stabbed into the hallways, shot up the front stairs and finally up the back. They caught me. இப்போ அவள்தான் எல்லா போலீஸ்மேனும் உள்ளே வந்துட்டு இவனை பார்க்குறாங்க. இவனை பார்த்தா டவலை கட்டின்னு நின்றுட்டு இருக்கான். இவன் ஒரு ட்ரெஸ்ஸும் போடல போல ஆத்தர். They caught me standing in my towel at the top. A heavy policeman bounded up the steps. இப்போ ஒரு பெரிய ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கவர் மேலே வர்றாரு, வந்து இவனை பார்க்குறாரு. Who are you அப்படின்னு கேட்குறாரு. He demanded. I live here, I said. இப்போ யார் கேட்குறப்பா who are you? அந்த போலீஸ்மேன் கேட்குறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்? I live here, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. The officer in charge reported to mother. இப்போ அவங்க ஆஃபீஸர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக தேடணும், எல்லாமே நீங்கள் நல்லா பூட்டி தான் வச்சுருக்கீங்க, எந்த விண்டோவும் நீங்கள் ஓப்பனில் விடலையே, அப்போ எந்த வழியில் அவன் வந்திருப்பான், இங்கே ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலன்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க அம்மா கிட்ட. நோ சைன் ஆஃப் நோபடி, யாருமே இங்கே இல்லைங்க, எதுக்குங்க ஃபோன் பண்ணீங்க அப்படி கேட்குறாங்க. He said, must got away, what he'd like. அவன் ஒரு வேளை தப்பிச்சு போயிருப்பான், எப்படி இருந்தான் அவன், எதாவது க்ளூ சொல்லுங்க. There were 2 or 3 of them, mother said. அவங்க அம்மா பார்க்காமையே 2-3 பேர் இருந்திருப்பாங்க போல சார் அப்படின்னு சொல்றாங்க. Whooping and carrying on slamming doors. Funny, said the cop. Whoopingனா ஸ்பீடா ஓடுறது வர்றது ஸ்லாம் பண்றது அதெல்லாம் பண்ணாங்க. All your windows, எல்லா விண்டோஸும் டோருமே வந்து was locked on the inside tight as a tick. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கேருந்து உள்ள லேஷ் போட்டோன்னா வெளியே இருக்கவங்களால திறக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி எல்லா சைடுமே கவர்டாக க்ளோஸ்டாக இருக்கே, எப்படி வந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. டவுன் ஸ்டேர்ஸ் we could hear the tramping of the other police. மறுபடியும் அந்த டவுன் ஸ்டேர்ஸில் வந்து யாரோ மறுபடியும் நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. போலீஸ் வேர் ஆல் ஓவர் த பிளேஸ், எல்லா இடத்துலையும் போலீஸ் நிரம்பி இருக்காங்க. டோர்ஸ் வேர் கேங்க்டு ஓப்பன். இப்போ நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, யாருன்னா வீட்டில் ஏதாவது வராங்க அப்படின்னா எஸ்பிஐ வராங்க இல்லை விஜிலன்ஸ் யாருன்னா வராங்கன்னா உடனே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியே வச்சுருவாங்களே, எல்லாமே ஓப்பன்லேயே, அதுதான் யாங்க்டு ஓப்பனாக எல்லாமே ஓப்பனாகவே இருக்குன்னு அர்த்தம். ட்ராயர்ஸ் வேர் யாங்க்டு, எல்லாம் திறந்தே இருக்கு. ஹவு டிட் த பாட்வெல்ஸ் ரியாக்ட் when a shoe was thrown into their house? What did the Bodwells think when they heard the mother shout? Opened windows were shot up and pulled down. Furniture fell with dull thumps. A half dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. இதில் என்ன முக்கியம்னா எல்லா போலீஸ்மேனும் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு முக்கியம். நெக்ஸ்ட் அவ்வளோதான் முடிக்க போகிறோம். They began to ransack the floor. ஃப்ளோரில் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. Pulled beds away from walls, tore clothes off hooks. அதாவது பெட்ஸில் இருக்கிற பெட்டில் என்ன சொல்கிறாங்க, புல்ட் பெட்ஸ் ஃப்ரம் த வால், எல்லாத்தையும் எடுத்து கீழே போடுறாங்கப்பா, சர்ச் பண்ணுறாங்க. டோர் க்ளோத்ஸ் ஆஃப் த ஹூக்ஸில் இருக்க க்ளோத்ஸ் எல்லாம் டியர் பண்ணிட்டு ஆஃப் த கிளாசட்ஸ். புல்டு சூட் கேஸ் அண்ட் பாக்ஸஸ் ஆஃப் த ஷெல்ஃப்,
மேலே இருக்க பாக்ஸ் எடு, ஷெல்ஃப் எடு, எல்லாத்தையும் கீழே போடு, அந்த மாதிரி பண்ணுறாங்க. One of them found a old zither. ஜித்தர்னு ஒன்று இருக்குது. ஜித்தர்னா என்னென்னா இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஜித்தர் அப்படின்னா வந்து இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் வந்து ஜித்தர். அவங்க எல்லாத்தையும் எடுத்து கீழே தானே போட்டுட்ருக்காங்க, களைச்சி போட்டுட்ருக்காங்களா, அதில் கண்டுபிடிக்கப்படுறது தான் என்னது, இந்த ஜித்தர். ஓகே, இட்ஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த ஜித்தர் கிடைக்குது. எங்கே பாரு ஜித்தர், தட் ராய். இந்த ஜித்தர் எப்படி இவங்க வீட்டில் வந்துச்சு அப்படின்னா வந்து ஓல்டு ஜித்தர் தட் ராய் ஹேட் ஒன் இன் அ பூல் டோர்னமெண்ட். அவங்களோட இந்தியானா போலீஸ்ன்னு ஒன்று பார்த்தோமா, அவங்க அப்பாவும் அவங்க பிரதரும் இருக்காங்கன்ட்டு அவரு வந்து இதை வின் பண்ணி வச்சிருந்தாரு அந்த ஜித்தரை ஒரு பூல் டோர்னமெண்ட்ல. லுக் ஹியர் ஜோ. ஜோன்றது யாருன்னா ஒரு போலீஸ்மேன். அவங்க தானே தேடுறாங்க, அவங்களே எடுத்து இங்கே பாரு ஜோன் இன்னொரு போலீஸ்மேன் காட்டுறாரு, இங்கே பாரு அப்படின்ட்டு ஸ்ட்ரமிங் இட் வித் அ பிக் பா, ஒரு கையில் வச்சு பார்த்துட்டு இருந்து த காப் நேம்டு ஜோ took it and turned it over. அதை இப்போ இதான் அந்த ஜித்தர்னா எடுத்து வாட் இஸ் திஸ் அப்படி, வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறாருன்னா நம்ம ஆத்தர் கிட்ட கேட்குறாரு. வாட் இது என்னது அப்படின்னு கேட்கும்போது he asked me it's an old zither our guinea pig used to sleep on. இந்த guinea pigன்றது இட்ஸ் அ பேர்டு. ஓகேங்களா, அந்த பேர்டு வந்து தூங்குமா அந்த ஜித்தர்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. Was it true that a pet guinea pig where we once had would never sleep anywhere except on the zither? அப்போ அந்த கினியா பிக்ன்றது அவங்களோட பெட்டு. அந்த பெட்டு வந்து எங்கேயுமே தூங்காதான், எக்ஸப்ட் எங்கே தூங்குமா, அந்த ஜித்தர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே தான் தூங்கும். அப்படின்ன உடனே இந்த ரெண்டு போலீஸ்மேனும் யாரா டவலை ஒரு மாதிரி கட்டிட்டு இருக்கான், இந்த மாதிரி கினியா பிக் இதில் தூங்குன்றான், ஒரு மாதிரி அவனை வேற மாதிரி யோசிக்கிறாங்க, இவனுக்கு ஒன்றும் தெரியல போல அப்படின்னுட்டு. ஜோ அண்ட் தி அதர் காப் லுக்ட் அட் மீ அ லாங் டைம். ரொம்ப நேரம் என்னையே பார்த்துட்டு தே புட் த ஜித்தர் பேக் ஆன் த ஷெல்ஃப். சரிப்பா அப்படின்ட்டு அது எங்கே இருந்துச்சோ அங்கேயே அந்த ஜித்தரை போட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட், நோ சைன் ஓ நத்திங். ஒரு சைனும் இல்லை. செட் த காப் ஹூ ஹேட் ஃபர்ஸ்ட் ஸ்போக்கன் டு த மதர். ஒரு சைனும் இல்லைங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்றாங்க. த லேடி சீம்ஸ் ஹிஸ்டரிக்கல். ஹிஸ்டரிக்கல் அப்படின்னா வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறவங்கள தான் ஹிஸ்டரிக்கல்னு சொல்லுவாங்க. தே ஆல் நாடட் பட் செட் நத்திங். ஜஸ்ட் லுக் அட் மீ இன் த ஸ்மால் சைலன்ஸ். இப்போ எல்லாருமே உங்கள் ஒன்றும் இல்லை, சரி வாங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மேலே ஒரு ரூம் பார்த்தோமா, அட்டிக்குன்னு சொல்லிட்டு டாப் மோஸ்ட் ரூம், அதில் வந்து ஒரு சவுண்டு, பெட்டை வந்து நகத்தினா க்ரீச்சுன்னு ஒரு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது. உடனே இந்த எல்லா போலீஸ்மேனும் மேலே யாரும் இருக்கான்டா, மேலே எவனோ பக்லர்ஸ் இருக்கான், வா மேலே போகலான்னு வேகமாக போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது மேலே கிராண்ட் ஃபாதர் இருக்காருன்ட்டு. இவன் வந்து இந்த ஆத்தரும் இந்த ஹெர்மனும் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மேலே போயிட்டாங்க, அந்த ஏதோ சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தாத்தாலாம் எப்படி, நம்ம தாத்தாக்கெல்லாம் எங்கள் தாத்தாக்கெல்லாம் சவுண்டாக பேசினாலே பிடிக்காது. ஏமா கத்துறீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது இவங்க தாத்தாவும் அதே மாதிரி தான், யாருன்னா ஒரு ரூம்குள்ளே வந்தாலே பிடிக்காதான், சொல்லிட்டு வந்தாலே பிடிக்காது, இன்னும் சொல்லாமல் வந்தால் எப்படி இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்மால் சைலன்ஸ் வி ஆல் ஹர்ட் அ க்ரீக்கிங் இன் த அட்டிக். மேலே ஏதோ சவுண்டு. கிராண்ட் ஃபாதர் வாஸ், எதனால் அந்த சவுண்டுனா கிராண்ட் ஃபாதர் வாஸ் டேர்னிங் ஓவர் இன் பெட். வாட்ஸ் தட் ஸ்னாப்ட் ஜோ. 5 or 6 cops மேலே 5 or 6 cops என்ன பண்ணாங்க, ஸ்ப்ராங் ஃபார் தி அட்டிக் டோர். அட்டிக் டோர் மேலே அதாவது ஸ்பீடாக போயிட்டாங்க ஃபாஸ்ட்டாக. பிஃபோர் ஐ குட் இன்டர்வீன் ஆர் எக்ஸ்பிளைன். இன்டர்வீன்னா அவங்கள தடுத்து இதுதான் எங்கள் தாத்தா தான் மேலே இருக்காருன்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க மேலே போயிட்டாங்க. I realized that it would be bad if they burst into our grandfather unannounced. அவர்கிட்ட சொல்லாமல் அவரோட ரூம்குள்ளே போனால் அவர் டென்ஷன் ஆகிடுவாருன்றாங்க. Or even announced, சொல்லிட்டு போனாலே அவர் டென்ஷன் ஆகிடுவார். He was going through a phase in which he believed that. சரிப்பா, இது ரொம்ப முக்கியம். இவர் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் ரொம்ப வயசானவர். அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஜென்ரல் மியர்டஸ் மென்னோ ஸ்டோன்வால் ஜாக்சன் அப்படின்ற ஒரு வார், ஓகேவா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் ஒரு வார் நடக்குது. யாரு, இந்த ஜென்ரல் மியர்டஸ் மென்னுக்கும் இந்த ஸ்டோன்வால் ஜாக்சனுக்கும்.
இதில் இந்த ஸ்டோன்வால் ஜாக்சனுக்கு பயந்து எல்லாருமே இந்த மேடன்ஸ் மென்ல இருக்க பீப்புள் எல்லாருமே வந்து வெளியே வந்துடுறாங்க, அந்த ஆர்மியை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்கள தான் டெசர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு பயந்துட்டு? இந்த ஸ்டோன்வால் ஜாக்சனுக்கு பயந்துட்டு யாரோட ஆர்மியிலேருந்து வெளியே வந்துடுறாங்க? இந்த ஜென்ரல் மேடர்ஸ் மென்லேருந்து வந்துடுறாங்க. அதனால இவருக்கு பிடிக்கல. யார் அவங்க ரூம்குள்ளே வந்தாலும் டேய் நீ வந்து அந்த ஆர்மிலேருந்து தப்பிச்சு வந்தானடா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கத்துறாரு. அதான் இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இதுவும் இவரும். Men's under steady hammering by Stonewall Jackson were beginning to retreat and even deserter. See, இந்த deserter அப்படின்னா வந்து ஆர்மி இருக்குல்ல, ஆர்மியிலேருந்து அப்படியே தப்பிச்சு எஸ்கேப் ஆகி வர்றது தான் டெசர்ட்டர். அதே இந்த டெசர்ட்னா DESSERT, டெசர்ட் அப்படின்னு என்னன்னா ஐஸ்கிரீம். கரெக்ட். அதாவது WS வந்துச்சுன்னா என்னன்னா நம்ம சாப்பிட்றோம்ல ஆஃப்டர் ஃபுட்டு டெசர்ட்னு சாப்பிடுவோம்ல அது. இந்த டெசர்ட்னா வந்து ஆர்மி பீப்புள் டெசர்ட் ஆகுறது. டெசர்ட்னா இந்த டெசர்ட்னே சொல்லலாம். தார் டெசர்ட்டுக்குலாம் இந்த சிங்கிள் எஸ் தான்ப்பா வரும். ஓகே, நெக்ஸ்ட் when I got to the attic. இப்போ மேலே போறாரு. அட்டிக்ல போனோடனே அந்த தாத்தா என்ன நினைக்கிறாரு? இவன் வந்து தப்பிச்சு வந்தவன், இவனுங்கெல்லாம் சுட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. when I got to the attic things were pretty confused. அங்கே ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. grandfather had evidently jumped on to the conclusion. அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் ஆயிருக்காருன்னா that the police were deserters from the maidens army. இங்கே வந்த போலீஸ் எல்லாருமே சொன்னல அந்த ஜென்ரல் மேடன்ஸ் மென்ல ஆர்மி பீப்புள்லாம் தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு, அந்த பீப்புள் தான்ப்பா இங்கே வந்துட்டாங்கன்ட்டு யார் நினைக்கிறா? அந்த கிராண்ட்ஃபாதர் நினைக்கிறாரு. ட்ரைங் டு ஹைட் அவே இன் ஹிஸ் அட்டிக். இங்கே எதுக்கு வந்தாங்கன்னா அவரோட அட்டிக்கில் பதுங்கி இருக்கிறதுக்கு வராங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. He bounded out of bed wearing a long flannel night gown. இப்போ அந்த தாத்தா என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு நைட் கவுன் போட்டிருக்காரு. அது என்ன மாதிரி நைட் கவுன்னா ஒரு காட்டன், ஃப்ளானல் அப்படின்னா ஒரு காட்டன்ன்றாங்க. லாங் ஃப்ளானல் நைட் கவுன் ஓவர் லாங் உல்லன் பேண்ட்ஸ். என்ன பேண்ட்ஸு? உல்லன் பேண்ட்ஸு, நைட் கவுன் இதெல்லாம் போட்டுட்ருக்காரு. அப்புறம் ஒரு நைட் கேப் அண்ட் லெதர் ஜாக்கெட் அரவுண்ட் ஹிஸ் செஸ்ட். சொல்லுங்க என்னெல்லாம் அவர் உடுத்திருக்காரு? நைட் கவுன், அப்புறம் உல்லன் பேண்ட்ஸு, நைட் கேப்பு, லெதர் ஜாக்கெட்டு, அரவுண்ட் ஹிஸ் செஸ்ட். பார்த்தாச்சா? நெக்ஸ்ட், the cops must have realized at once that the indignant white-haired old man belonged to the house. இந்த போலீஸ்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க, சரி இவர் வந்து இந்த வீடை சார்ந்தவர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் they had no chance to say so. Back he covered dog. இவர் கத்த ஆரம்பிக்கிறாரு அந்த கிராண்ட்ஃபாதர். ஏய் கோழைங்களா, நீங்கள் ஏன்டா இங்கே வந்து ஒழுகிறீங்க? போய் ஜென்ரல் மேடன்ஸ் ஆர்மியில் போங்க, நீங்கள் பயந்துட்டு இங்கே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ரோட் கிராண்ட்ஃபாதர் பேக் த லைன்ஸ் he good damn lily livered cattle. See, இந்த lily livered அப்படின்றது என்ன அப்படின்னா இடியம். lily livered cattle, கோழை, கவர்டு, கரேஜே இல்லாதவங்கள தான் வந்து லில்லி லிவர்டு கேட்டில்னு போலீஸ்மேனை பார்த்து இவர் கத்துறாரு. ஓகே, வித் தட் he fetched the officer who found the zither a flat-handed smack alongside his head that sent him sprawling. Next, the others beat a retreat, but not enough. Grandfather grabbed Zither's gun from its holster and let fly. இது ஒன்றுமே இல்லை. இப்போது படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, துப்பாக்கி வந்து இந்த பெல்ட்டில் வச்சுருப்பாங்களா? பெல்ட்டில் எப்படி வச்சுருப்பாங்க? வெரி குட். அதுக்கு ஒரு கேஸ் இருக்குமா? அந்த கேஸ் பேர் தான்ப்பா ஹோல்ஸ்டர். அந்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கன்னு மாதிரி இருக்கா? நல்லாவே இல்லைல்ல. சரி, இந்த மாதிரி இங்கே வச்சுருப்பாங்க ஹோல்ஸ்டர். அதுதான் அந்த கன்னோட, கரெக்டாக சொன்னீங்க, கன்னோட கேஸ் தான் ஹோல்ஸ்டர். அதில் இருக்க அந்த கன் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, போலீஸ்கிட்டே இருக்கும்ல கன், அதை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா அந்த போலீஸே சுடுறாரு. And let fly. The report seemed to crack the rafters. Smoke filled the attic. ஒரே ஸ்மோக் வந்துருச்சாங்க. A cop cursed and shot his hand. இவரோட ஹேண்டே சுட்டாச்சு. And to his shoulder.
shot his hand to his shoulder. Somehow we all finally got downstairs again and locked the door against the old gentleman. இவரோட அட்டிக்குள்ள போனால அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அந்த மூடிட்டாங்க அந்த ரூமை. He fired once or twice more in the darkness and then went back to bed. அவங்க தாத்தா மறுபடியும் அந்த இருட்டிலே சுட்டுட்டு மறுபடியும் போய் தூங்க போயிட்டார், எதுவுமே நடக்காத மாதிரி. That was grandfather. இப்பதான் சொல்றான், இதோ தெரியுதா, இந்த கிராண்ட்ஃபாதர் நைட் கவுன் போட்டிருக்காரு. அங்க வந்து போலீஸ்மேன்லாம் இவர் என்ன நினைச்சுக்கிறாரு, இந்த ஆர்மிலேருந்து தப்பிச்சு வந்த டெசர்டர்ஸ், அதனால இவர் என்ன பண்றாரு, எடுத்து சுடுறாரு. ஓகே, இப்போ இது வந்து இது மேல இருக்கவர் எங்க தாத்தா தான் அப்படின்னு இப்போ வந்து சொல்றான் இவன். அப்புறம் ஐ எக்ஸ்பிளைன்டு டு ஜோ அவுட் ஆஃப் பிரெத், இ திங்ஸ் யுவர் டெசர்டர், அவர் வந்து உங்களை டெசர்டர் ஆர்மிலேருந்து தப்பிச்சுட்டு வந்தவங்கன்னு நினைக்கிறாங்க. ஐல் சே ஹி டஸ் செட் ஜோ. The cops were reluctant to leave. ஆனா கூட இந்த காப்ஸ், இந்த போலீஸ்மேன் வந்து ரிலக்டன்ட்னா என்னன்னா, இல்லை விருப்பம் இல்லை, they are not willing அப்படின்றது தான் ரிலக்டன்ட். அவங்க எதுவுமே நம்ம கண்டே பிடிக்கல, நாங்கள் எப்படிங்க போகிறது, மறுபடியும் யாருன்னா உங்களை பாதிக்கிற மாதிரி யாருன்னா வந்துடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. Somebody besides grandfather, the night had been distinctly a defeat for them. போலீஸ்மேனுக்கு வந்து இது ஒரு விக்ட்ரி கிடையாது, ஏன்னா அவங்க எதையுமே பிடிக்கல, ஜெயிக்கல, அதனால இது வந்து அவங்களுக்கு ஒரு டிஃபிட், ஒரு தோல்வியாக இருக்கு. Furthermore, they obviously didn't like the layout. அவங்களுக்கு இதை பிடிக்கல. Something looked, and I can see their viewpoint phony. Phonyனா இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னாங்க. They began to poke into things again. A reporter, a thin-faced, wispy man came up to me. I had put on one of mother's clothes. இவ்வளோ நேரம் நம்ம ஆத்தர் டவலை கட்டிட்டு இருந்தாரு, அவருக்கு ட்ரெஸ் இல்லையா என்னன்னு தெரியல. அவர் என்ன பண்ணாரு, இப்போ அவங்க அம்மாவோட க்ளோத், அம்மா கிட்ட என்ன இருக்கும், நைட்டி இல்லை நைட் கவுன் அந்த மாதிரி எடுத்து இப்போ போட்டுட்டு இருக்காரு. வந்து இந்த ரிப்போர்ட்டர்ஸும் வந்தாங்கன்னு பார்த்தோம்ல எவ்வளோ பேர், அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இப்போ இவங்ககிட்ட கேட்குறாங்க, சரி என்ன கண்டுபிடிச்சிங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவர் அப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னா மதர்ஸ் ட்ரெஸ். நாட் பீங் ஏபிள் டு ஃபைண்ட் எனி திங் எல்ஸ், த ரிப்போர்ட்டர் லுக்ட் அட் மீ வித் மிங்கிள்டு சஸ்பிஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஜஸ்ட் வாட் த ஹெல் இஸ் ரியல் low down here, but he asked. I decided to be frank with him. We had ghosts, I said. He gazed at me for a long time as if I were a slot machine into which he had without result dropped the coin. Then he walked away. The cops followed him. The one grandfather shot holding is now bandaged arm. அவங்க தாத்தா சுட்டுட்டார்ல, பேண்டேஜ் போட்டு வந்துட்டு இருக்கான். Cursing and blaspheming. அவர் வந்து கர்ஸ் பண்றாரு, தப்பா பேசுறாரு. I'm gonna get my gun back from that old bird. old birdனா யாரை சொல்றாங்கன்னா அவங்க தாத்தா. இந்த ஓல்ட் மேன் கிட்ட இருந்து என் கண்ணை வாங்காம விட மாட்டேன்னு அந்த போலீஸ்மேன் சொல்றாரு. said the zither cop. Yeah, said Joe. You and who else? I told them I would bring it to station house the next day. What was the matter with that one policeman? Mother asked. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரை சுட்டுட்டார்ல அவங்களோட தாத்தா, என்ன ஆச்சு, வாட் இஸ் ராங் வித் தட் கை அப்படின்னும் போது கிராண்ட்ஃபாதர் ஷாட் ஹிம். ஐ செட், கிராண்ட்ஃபாதர் தான்மா அவரை சுட்டுட்டாரு, என்னம்மா நீ அப்படின்னு இவன் கத்துறான். வாட் ஃபார் she demanded. I told her he was a deserter. Of all things, said mother, he was such a nice looking young man. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அவனையா போய் சுட்டாங்க இந்த தாத்தா, அவன் ரொம்ப நல்ல பையனா இருந்தானே, நிறைய வேலை செஞ்சானேன்றாங்க அவங்க அம்மா. Grandfather was fresh as a daisy. ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அவ்வளோதான், இதோட எண்டுக்கு வந்துட்டோம். என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான், ஓவர், நைட்டு முடிஞ்சிச்சு. இப்போ மார்னிங், ஏர்லி மார்னிங்கில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். எங்கள் கிராண்ட்ஃபாதர் வாஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அ டெய்ஸி அண்ட் ஃபுல் ஆஃப் ஜோக்ஸ் அஸ் பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் மார்னிங். ஸோ அந்த கீழே டைனிங் டேபிள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங்கில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெய்ஸி மாதிரி ஹாப்பியாக ஜோக்ஸ் பண்ணிட்டு இருக்கார். ஓகேவா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில். We thought at first he had forgotten all about what had happened. ஸோ இவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, இவர் நைட் என்ன நடந்ததுன்னு மறந்துட்டாரு போல, சரி அப்படியே விட்டுருங்க, அதை பற்றி பேச வேணான்றாங்க. பட் he hadn't. ஆனால் அவர் எதுவுமே மறக்கல. ஓவர் his third cup of coffee, காலையிலே மூணாவது கப் காஃபி போயிட்டு இருக்கு போல. he glared at Herman and me. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா,
ஹெர்மனியும் என்னையும் பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, வாட் வாஸ் த ஐடியா ஆஃப் ஆல் த காப்ஸ் டாரி ஹூட்டன் அபவுட் அரவுண்ட் தி ஹவுஸ் லாஸ்ட் நைட் கேட்குறாரு. எதுக்கு நேற்று நைட்டு நிறைய இந்த காப்ஸ்லாம் வந்தாங்க, டாரி ஹூட்டிங்னா ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் வந்துட்டு இருந்தாங்களே, என்ன ஆச்சு, எதனால் வந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஹீ டிமாண்டட். நன் ஆஃப் யூ பாதர்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இவர் சொல்கிறாரு, அந்த கிராண்ட் ஃபாதர் தான் சொல்கிறார், நன் ஆஃப் யூ பாதர்ட் டு லீவ் அ பாட்டில் ஆஃப் வாட்டர் பிசைட் மை பெட். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு யாருக்குமே என் மேலே ஒரு அக்கறை இல்லையா, நான் ஒரு வயசான தாத்தா ஆச்சு, என்னோட பெட்டு பக்கத்தில் தண்ணி பாட்டில் ஏன் யாருமே வைக்கல அப்படின்னு சொல்கிறார். Do you ever realize what it cost for a thirsty man to look for water in the dining room last night? உங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா, நேற்று நைட்டு நான் டைனிங் ரூம் டேபிளில் வந்து தண்ணி எங்கன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, he had us there. அதாவது அவங்க நைட்டு டைனிங் டேபிளில் ஒரு சத்தம் வந்துச்சுன்னு பார்த்தாங்கல்ல, அது வேற யாரும் இல்லை, யார், அவங்களோட கிராண்ட் ஃபாதர் தான். ஏன் அங்கே போனார்னா, இவருக்கு யாரும் பாவம் தண்ணி வைக்கல, அதனால அவர் நைட்டில் போயிட்டு தண்ணி தேடிட்டு இருக்காங்க. அதை இவங்க பக்லர்ஸுன்ட்டு அவ்வளோ போலீஸை கூப்பிட்டு அப்புறமா அதை கோஸ்ட்டுன்னு நினச்சி என்னென்னமோ ஒரு ஹலா புலா ஆயிருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னாங்க, ஹலா போலோ ஹேப்பன்ட் இன் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஹி ஹேட் அஸ் தேர். அவ்வளோதான்ப்பா. எப்படி இருந்தது உங்களுக்கு ப்ரோஸு? சாதாரண விஷயத்த எப்படிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல. சரி, நோ கமெண்ட்ஸ். கிளாசரி பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, த்ரூ அவுட் த ஸ்டோரியை ஒரு 15 பாயிண்ட்ஸ்குள்ளே முடிக்கணும். ஒரு முறை வீட்டில் போய் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும், இதை ஒரு முறை வீட்டில் போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹுலாபலு அப்படின்னா லாட் ஆஃப் லவுட் நாய்ஸ் மேட் பை பீப்புள் ஹூ ஆர் எக்ஸைட்டட், அதான் வந்து ஹுலாபலு. பேட்ரோல் மேன் அப்படின்னா வந்து பேட்ரோலிங் போலீஸ் ஆஃபீஸர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து பேட்ரோல் மேன். அட்டிக், அட்டிக்னா என்ன சொன்னேன், a space or room inside or partly inside the roof of the building. அட்டிக்னாலே ரூஃப் தான் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும், roof of the building. slammed, டோரை தான் ஸ்லாம் பண்ண முடியும். slam shut the door. slammed என்ன, shut a door or window forcefully and loudly. gruffly, grufflyனா என்ன, சேடாக சொல்கிறது தான் gruffly. intuitivelyனா without conscious reasoning, instinctively, கான்ஷியஸே இல்லாமல் பேசுகிறது தான் intuitively. vamped, vampedனாவும் அதுதான், struck something forcefully, அவங்க அம்மா வந்து வேம்ப் பண்ணாங்கல்ல ஷூவை, அது. bewildered அப்படின்னா வந்து கிளாஸ் வந்து bewildered இருக்கும்னு பார்த்தோம். reduced to a sloping edge is called as bewildered. rending அப்படின்னா tearing to pieces. what is rending? அந்த wood வந்து rending ஆயிடுச்சுன்னோம்ல, அதுதான் tearing to pieces. yanked அப்படின்னா வந்து ட்ராஸ், டோர்ஸு அதெல்லாம் வந்து yank பண்ணாங்கன்னா ஒரு ஜர்க்கோட pulled with a jerk தான் yanked. zither, zitherனா பார்த்தோம், a musical instrument consisting of a flat wooden sound box with numerous strings stretched across it, placed horizontally and played with fingers. அந்த stringed instrument தான் zither. guinea pigன்றது என்னன்னா, is a domesticated tailless South American rodent originally raised for food. இதான் வந்து அந்த கினியா பிக் அப்படின்றது. ஹிஸ்டரிக்கல் அப்படின்னா என்ன, அன்கண்ட்ரோல்டு எமோஷன், வெரி இம்பார்ட்டன்ட். ஹிஸ்டரிக்கல் அப்படின்னா என்னன்னா அன்கண்ட்ரோல்டான ஒரு எமோஷனை தான் ஹிஸ்டரிக்கல் அப்படின்றாங்க. க்ரீக்கிங், க்ரீக்கிங் எங்க பார்த்தோம், அட்டிக்கில் அவங்க தாத்தா திரும்பி படிக்கும் போது பெட்டு வந்து க்ரீக் ஆச்சுன்னு. க்ரீக்கிங்னா மேக்கிங் அ ஸ்பீக்கிங் சவுண்ட் வென் பீயிங் மூவ்டு. பெட்டெலாம் சவுண்ட் வரும்லப்பா, உட்காந்தாலே ஒரு மாதிரி சவுண்ட் வரும்ல, அதுதான். இன்டிக்னன்ட் அப்படின்னா ஃபீலிங் ஆர் ஷோயிங் ஆங்கர் ஆர் அனாயன்ஸ் அட் வாட் இஸ் பர்சீவ்ட் ஆஸ் அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட். அந்த இன்டிக்னன்ட் கிராண்ட் ஃபாதர்ன்னுவார் அந்த போலீஸ்மேன், ஏன்னா அவர் ஆல்ரெடி ப்ரீவியஸாக அவர் ரொம்ப சண்டை கோவப்பட்டிருக்காரு அதனால. நெக்ஸ்ட், ஹோல்ஸ்டர் அப்படின்னா ஹோல்டர் மேட் ஆஃப் லெதர் ஃபார் கேரிங் அ ஹேண்ட் கன். ஹேண்ட் கன் வச்சுக்கிறதுக்கு ஒரு கேஸுன்னீங்கல்ல, அதுதான் வந்து ஹோல்ஸ்டர். ராஃப்டர் அப்படின்னா a beam forming part of the internal framework of a roof. ரூஃபோட இன்டர்னல் ஃப்ரேம்வொர்க் தான் என்னது, ராஃப்டர். deserter, a person who leaves the armed force without permission. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், deserter அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஈஸி. எப்படி இருந்தது, ஈஸியாக தானே இருந்தது ப்ரோஸ்.
இந்த பிக்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த நைட் த கோஸ்ட் காட் இன். கோஸ்டாக வந்துச்சு, யார் வந்தா? அவங்களோட கிராண்ட் ஃபாதர். ஓகே, சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இடியம்ஸ் பார்க்கணும். 50 இடியம்ஸ் கொண்டு வந்திருக்கேன்ப்பா.